வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் வஜிப். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் குய் வஜிப் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவு 2.5 கப்பு புlut அரிசி எடுத்துருக்கேன். நான் கருப்பு சீனி எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 2 கப்பு. 1 கப்பு வெள்ளை சீனி, மூடி தேங்காய், பவுன் பண்ண தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நான் புlut சுத்தமாக கழுவிட்டேன். இது 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அரிசி பாருங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த புlut அரிசியை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டேன். பாருங்கள், வடிகட்டினா அரிசி இங்கே இருக்குது, இதில் போட்டுருவோம். ஓகேவா, இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ வாங்க வேக வைக்கலாம். புlut அவிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இந்த தேங்காய் பூவை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இது நம்ம கப்பு அளவுக்கு நம்ம அளக்க போகிறோம். ஓகேவா, இந்த கப்பு அளவுக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இந்த கப்பு அளவு தண்ணி 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது வடிகட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம திரும்பி ஒன்று டிப்பு நம்ம அரைக்கணும். 1 கப்பு நம்ம ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் 2 டிப்பு இந்த மிச்சி தேங்காவை நான் அரைக்க போகிறேன். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி திரும்பி நான் அரைக்க போகிறேன். ஓகேவா, வாங்க அரைக்கலாம். இப்போ நான் மிச்ச தேங்காவை 2 டிப்பு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அது புளிஞ்சு எடுக்க போகிறோம். ஓகேவா, இது மொதல் பால், இது 2வது பால். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். ஓகேவா, நான் ஒரு கேக் தட்டு எடுத்திருக்கேன். இதில் இந்த அரிசி இதில் போட்டுருவோம். தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க, தண்ணியோடு போடாதீங்க. ஓகேவா, போட்டாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, தேங்காய் பால். ஓகேவா, இதுலேருந்து நான் 1 கப்பு தேங்காய் பால் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இது கூட உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப போடாதீங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, உப்பு போட்டிருக்கோம், தேங்காய் பாலையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் மொதல் தேங்காய் பாலோடு தான் எடுத்து சேர்த்தேன். அதில் 2 கப்பில் 1 கப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கணக்காக சமமாக ஆக்கிடுவோம். ஓகேவா, இது கூட நான் டவுன் பண்ண 2 இருக்கும், 2 இதில் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் தண்ணி சூடாக்கிட்டேன். தண்ணியை கொதிச்சுக்கிட்டு பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதில் வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகணும். மூடி வச்சுருவோம். ஓகேவா, இப்போ 15 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு. இந்த இலையை நான் எடுத்துருவோம், டவுன் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, நல்லா அடியில் உள்ளதெல்லாம் மேலே கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா அடியில் உள்ளதெல்லாம் மேலே கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு கொஞ்சம் ஆறணும். ஓகேவா, இப்போ வாங்க கருப்பு சீனி பாவுக்கு வைக்கணும். நான் முதல் எடுத்த 2வது தேங்காய் பால் தான். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, இந்த கருப்பு சீனியை இந்த 2வது தேங்காய் பாலில் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்புல போட்டுக்கங்க. நான் 2 கப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உள்ளுக்கு அந்த கருப்பு சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வாங்க இதை வேக வைக்கலாம். நான் ஒரு இரும்பு சட்டி பாய்க்கிறேன். இதில் வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். ஓகேவா? வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வேக வைக்கலாம். இப்போ வடிகட்டி போட்டாச்சு. இது கூட நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து வெள்ளை சீனி, இதில் வந்து ஒரு டவுன் பண்ண சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்ப்போம். பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இனிப்புக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து என்ன செய்யறேன்னா, வச்சுருந்தா பால் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கருப்பினி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று திக்காக வரணும். நம்ம கையில் ஒட்டுற அளவுக்கு இது நல்லா வேகணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கையில் நல்லா ஒட்டுது. பாருங்கள், நல்லா ஒட்டுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வஜிப் செய்கிறப்ப கணக்காக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த புழுட்டை இதை சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த புழுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வந்து எப்படி நம்ம வேக வைக்கணும்னு சொன்னாக்கா, சட்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிண்டணும். அப்போ தான் அது கணக்காக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நல்லா கிண்டிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டி எடுத்துட்டோமா நல்லா திக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம அந்த கரண்டிலே கிண்ட முடியாத அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது கணக்காக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நான் ஒரு கேக் தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சுற்றி எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போ இதில் தான் வந்து நான் இந்த வஜிப்பை போட போகிறேன். ஓகேவா? போட்டுட்டு நல்லா அமுத்தி விடுங்க. இது உடனே வந்து வெட்டக்கூடாது. சூடு நல்லா ஆறணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நல்லா சூடு ஆறின பிறகு வெட்டினா தான் அது கணக்காக வரும். இப்போ நான் அதெல்லாம் வந்து சமமாக ஆக்கிட்டேன். இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட 3-4 ஹவர் நல்லா ஆறணும். அப்போ தான் இது கணக்காக வெட்ட முடியும். ஓகேவா? இப்போ நல்லா சூடு ஆறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெட்டலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வெட்டிட்டேன். பாருங்கள், குழன்னு இல்லை, நல்லா கணக்காக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா காமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். சுவையான வஜிப் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.